2 ராஜாக்கள் 4:42 வாசிங்க. பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, பஞ்ச காலத்துல, பஞ்சம் சாப்பிட ஒண்ணுமே இல்லாத நேரத்துல தனக்கு இடம் பாகால் சலிஷியாங்கிற இடத்துல இருந்து கீழ்கால் எலிசா இருக்கிற இடம் அவ்வளோ தூரத்துக்கு அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா 20 அப்பத்தை வேத வசனத்தின்படி முதல் பலன் கிடைக்கும் போது என்னென்ன செய்யணுமோ அந்த விதத்துல செமந்து கொண்டு போயிட்டு இருக்கு. யோசித்து பாருங்க, சுத்தி தேவனை மறந்த ஒரு வாழ்க்கை, சுத்தி வேதத்தை நியாயப்பிரமாணத்தை குப்பையில போட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான், அவனுக்கு எருசலேமுக்கு போய் தேவனை ஆராதிக்க முடியாது. ஏன்னா ராஜ கட்டளை இஸ்ரவேல் தேசத்துக்குல இருந்து யாரும் யூத தேசத்துக்கு போக கூடாது. இந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தை அறிஞ்ச மனுஷன். அப்ப இந்த மனுஷனுக்கு என்ன உணர்வு இருக்கு? நான் காணிக்க செலுத்தான், முதல்ல எனக்கு என்ன கிடைச்சாலும் நான் என்ன பண்ணணும், அதை தேவனுக்கு கொண்டு கொடுக்கணும். அந்த ஒரு எண்ணம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனால என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு தான் கொடுக்க முடியாது, தேவ மனுஷன் எங்க இருக்கிறார் என்று பார்த்து என்ன பண்றாருன்னா அங்க கொண்டு கொடுக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல், முதல் பலன் எது கிடைச்சாலும் அதை கொண்டு கொடுக்கணுங்கிறதான தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம், அந்த கற்பனை இருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:9 வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனான கர்த்தரை கனம் பண்ணு. பாருங்க, இருக்கிறத வச்சு தேவனுக்கு கொடுத்து கனம் பண்ணணும். புத்தி அந்த மனுஷன் என்ன தெரியுமா செய்யறாரு? கீழ்காலுக்கு எலிசாவை தேடி போறார். 2 ராஜாக்கள் 4:43-44 வாசிங்க. அதற்கு அவனுடைய பண்ணைவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதாவது இப்போ அந்த மனுஷன் முதற் பலனான அந்த பொருட்களை எடுத்து 20 அப்பத்தையும் கொண்டு யாருக்கு முன்னாடி வராரு? எலிசாக்கு முன்னாடி வராரு. அங்கேயே கொடிய பஞ்சம், 100 பேர் அங்க அவரை சுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த 20 அப்பத்தை நான் 100 பேருக்கு எப்படி கொடுப்பேங்கிறார். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அந்திரேயா அவர் இயேசு கிறிஸ்துட்ட கேட்பாரு, 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு, எப்படி 5000 பேருக்கு கொடுக்க முடியும்? நீ ஜோம் பண்ணிட்டு கொடுத்தாரு, 12 கூடைகள் வந்துச்சு. இங்க இந்த சம்பவத்தை பாருங்க, 20 அப்பம் தான், 100 பேர் இருக்காங்க, எப்படி கொடுக்க போறேன்னு கேட்கும் போது, நீ கொடு, கர்த்தர் என்ன செய்வாரு? அதை பெருக பண்ணுவாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:38 வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். சில பொருட்களை பாத்தீங்கன்னா அமுக்குனா இன்னும் நிறைய வைக்கலாம், உண்மையா இல்லையா? சில பொருள் நல்லா குலுக்குனா இன்னும் நிறைய வைக்கலாம். கண்டிப்பா அந்த தேவன் என்ன செய்வாருன்னா அமுக்கி குலுக்கி என்ன செய்வாரு? தருவார். கொடிய பஞ்சம், கொடிய பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆனா அந்த ஒரு மனுஷன் மட்டும் கொடிய பஞ்சத்திலையும் முதல் பலன் எடுத்து என்ன செய்யறான்? 20 அப்பமும் சுட்டு தேவ மனுஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். ஆனா அதுக்கு நீங்க பாவம் இல்லாம இருக்கும். பாவத்தை விடுங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 20 அப்பம், அதை 100 பேருக்கு, அதை பிக்கும் போது என்ன ஆகும்? எப்படி அது பெருகுதுன்னு நமக்கே தெரியாது. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நிச்சயம் ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார்.